எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வியாழன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி ரைஸ் பண்ணணும், எங்கே போய் பண்ணணும்னு கேட்டிருந்தீங்க. சரி, ஓகே, அதுக்கு ஒரு வீடியோவாகவே ரெடி பண்ணி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டோம். வாங்க இன்றைக்கி எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கங்க. இப்போ ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சப்போர்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காட்டும். எல்லாத்துக்குமே தனித்தனி ஹெட்டிங்காக போட்டிருப்பாங்க. ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்ன பிரச்சனைலாம் இருக்கும், டிக்கெட் ரைஸ் பண்ணணும், ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரிக்கு என்னென்ன ரைஸ் பண்ணணும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே மெயினாக கேட்குறது ஆர்டர் எங்ககிட்ட பிக்கப் பண்ண வரலை அப்படின்னு தான். ஸோ அதுக்கு நம்ம எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இதுக்கு ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி இந்த இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. மை ஆர்டர் நாட் எட் பிக்ட் அப் அப்படிங்கிறது ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுமே அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேயே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. மார்னிங் 11 o'clock, அதாவது பிஃபோர் 11 AM முன்னாடியே நம்ம லேபிள் டவுன்லோட் பண்ணிட்டோன்னா அன்றைக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பிக்கப் பார்ட்னர். ஆஃப்டர் 11 AM டவுன்லோட் பண்ணணுன்னா அடுத்த நாள் தான் பிக்கப் பார்ட்னர் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இது நமக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்படி இருந்துமே நம்மளுக்கு வரலை அப்படின்னா கீழே ரைஸ் டிக்கெட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உள்ளே போங்க. மேலே என்ன இஷ்யூங்கிறத மேலே காட்டும். மை ஆர்டர்ஸ் ஆர் நாட் பிக்ட் அப் எட் அது காட்டும். நெக்ஸ்ட்டு லாஜிஸ்டிக் பார்ட்னர் நேம் காட்டும். அது உங்களுக்கு லேபிள்லே கீழே கொடுத்துருப்பாங்க யார் பார்ட்னர், கொரியர் பார்ட்னரு. அது யாருன்னு பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சப் ஆர்டர் நம்பர் அது கேட்கும். உங்களுக்கு லேபிள்லே சப் ஆர்டர் நம்பரும் இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கங்க. ஆர்டர் ஐடினும் தனியாக இருக்கும், சப் ஆர்டர் நம்பர்னும் தனியாக இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து செக் பண்ணி கொடுத்துக்கங்க. இப்போ ஒரே ஒரு ஆர்டர் மட்டும்தான் பிக்கப் பண்ண வரலைன்னா அந்த ஒரு நம்பரை மட்டும் கொடுங்க. இல்லை நிறைய ஆர்டர்ஸ் எங்ககிட்ட இருக்குது, 5 to 6 இருக்குது, எதுவுமே பிக் பண்ண வரல அப்படின்னா கமாவாக போட்டு கொடுத்துருங்க. ஒரு நம்பரும் கமா போட்டு டைப் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நம்பருமே எடுத்துக்கும். ஸோ எத்தனை ஆர்டர் இருக்கோ அத்தனை சப் ஆர்டர் நம்பர்ஸும் நீங்கள் கொடுத்துட்டு அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா ஏதாவது அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக போய் சப்மிட் அப்படின்னு கீழே இருக்கும். சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், டிக்கெட் ரைஸ் ஆயிரும், முடிஞ்சு. அவங்க ஒரு 2 daysக்கு அப்புறம் நம்மளுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்மளுக்கு பிக்கப் பார்ட்னர் வரலைன்னா இப்படி தான் நம்ம ரைஸ் பண்ணணும். இது முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொன்று மெயினாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுறது லேபிள் டவுன்லோட் ஆகலை. அதுதான் மெயினாக. அதுக்கு எப்படி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணணும்னா ஆர்டர்ஸ் அண்ட் டெலிவரி அது கீழேயே வியூ ஆல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கொடுத்துருப்பாங்க. அதில் எங்கே லேபிள் நாட் ஜென்ரேட்டட் இல்லை நாட் டவுன்லோடட்னு இருக்குதுன்னு பார்த்து அதை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அது கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைஸ் அ டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் அதே மாதிரி தான் சப் ஆர்டர் நம்பர் கேட்கும், லேபிள்லே இருக்கும் அந்த நம்பர். அதை அப்படியே இங்கே டைப் பண்ணிடுங்க. ஒரே ஒரு லேபிள் தானா அதை மட்டும் டைப் பண்ணுங்கள். இல்லை நிறைய ஆர்டர்ஸ்க்கு லேபிள் டவுன்லோட் ஆகலைன்னா எதுக்கு ஆகலையோ அதை ஃபுல்லாக லைனாக கமாவாக போட்டு டைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக தெளிவாக எழுதிருங்க. இந்த மாதிரி ஆர்டர் வந்துச்சு, நான் நிறைய டைம் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், ஜென்ரேட் ஆகலை எங்களுக்கு லேபிள்.
டிஸ்பேட்ச் டேட் வந்து இன்னும் 2 டேஸில் ப்ரீச் ஆக போகுது. ஸோ சீக்கிரமாக வந்து சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுவும் டைப் பண்ணிவிட்டு கீழே லாஸ்ட்டாக போனீங்கன்னா சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், டிக்கெட் ரைஸ் ஆயிரும். சப்மிட் பண்ணியாச்சு நம்ம. இப்போ நெக்ஸ்ட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து ராங் ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டன் வந்தால் என்ன பண்ணலாம், அதுக்கு எப்படி நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயே உங்களுக்கு நிறைய யூடியூப் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் தேவைப்படும்னு அதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு கீழே வந்தீங்கன்னா ரைஸ் அ டிக்கெட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அதே தான் சப் ஆர்டர் நம்பர் கேட்கும். AWB நம்பர் நம்ம லேபிள்லே இருக்கும் அந்த நம்பர். நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜோட ஸ்டேட் என்னன்னு கேட்கும், அது கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக்கெட்டோட ஐடி கேட்கும், அதை கொடுத்துருங்க. அவ்வளோதான். மெயினாக இதுக்கு வந்து நீங்கள் வீடியோஸ் இமேஜஸ் தான் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ப்ரூஃப்க்கு வந்து நம்ம கரெக்டாக தான் ப்ராடக்ட் கொடுத்தோம், அவங்க ராங் ஐட்டம் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து வீடியோஸ் அட்டாச் பண்ணி தான் நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் எப்போவுமே வந்து பேக் பண்ணும்போது பிக்கப் பண்ணும்போது ஃபுல் வீடியோ எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரிட்டன் வந்ததையும் வந்து அன்பேக்கிங் வீடியோ மெயினாக வந்து ரிட்டனை பிரிக்கிறப்போ வந்து நீங்கள் வீடியோ எடுத்துருங்க மறக்காமல். அப்போனா மட்டும்தான் நம்மளால் அந்த வீடியோ ப்ரூஃபாக காட்டி டிக்கெட் ரைஸ் பண்ணி கிளைம் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து ராங் ஐட்டம் வந்தால் நம்ம ரைஸ் பண்ண வேண்டிய டிக்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிக்கப் அட்ரஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணுன்னு நிறையா கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நம்ம எங்கே போகணுன்னா அக்கௌண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே இருக்கும் ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை பிக்கப் அட்ரஸ்னு. அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனீங்கன்னா அதே மாதிரி ரைஸ் அ டிக்கெட். அவ்வளோதான். இப்போ கரண்ட்டாக இருக்க அட்ரஸ் என்ன அதை கொடுத்துருங்க ஃபுல்லாக. அடுத்து நியூவாக சேஞ்ச் பண்ண வேண்டிய அட்ரஸ் என்னன்னு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்படி தான் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணணும். என்னென்ன நம்மளுக்கு பிரச்சனையோ எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போய் ரைஸ் அ டிக்கெட் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே வந்து கேளுங்க. எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் உங்களுக்கு பண்ணுறோம். தேங்க்யூ, டாட்டா, பாய் பாய்.